வெல்கம் டு ஐஷு வேணு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு வறுவல். இது கருணக்கிழங்கு வறுவலுக்கு கருணக்கிழங்கை க்யூப்ஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முக்கால்வாசி வேகிற வரைக்கும் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முழு பூண்டு உரித்து தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம தட்டி எடுத்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ பூண்டை ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயத்தை மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம காயை வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் உப்பு நிறைய ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் மாற வரைக்கும் வதக்குவோம். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் நம்ம வேக வச்ச காயை இதில் சேர்த்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு நல்லா வதக்கிப்போம். ரொம்ப கலராதீங்க, ஏன்னா ஏற்கனவே காய் வேக வச்சதுனால உடஞ்சிரும். இப்போ ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக நம்ம தெளித்த மாதிரி புளியை லைட்டாக கரைச்சி இதில் ஊற்றிப்போம். கருணக்கிழங்கு இல்லைன்னா நாக்கு நம்ம ஊறுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக புளி லைட்டாக தெளிச்சிக்கிறோம். நம்ம ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம், லைட்டாக தெளித்தா போதும். ஏற்கனவே காய் வெந்துடுச்சு. இன்னும் நிறைய புளி ஊற்றினோன்னா நம்மளுக்கு காய் வந்து வறுவல் மாதிரி இல்லாமல் குழஞ்சிரும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. நம்ம கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஐஷு வேணு சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.